மோடி உள்ள வந்து மும்மொழி கொள்கையை வந்து திணிக்க பாக்குறாரு. அவர் பண்றது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்புல பல பார்ட்டிஸ் வேற லெவல்ல பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க 2 பேருக்கும் 3 பேருக்கும் 4 பேருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பார்ட்டிஸ் உள்ள இருந்திருந்தாலும் இங்க எல்லாருக்கும் நெத்தேரி பதிலா பிஜேபி தலைவரான அண்ணாமலை என்ன சொல்றாரு, அவர் என்ன பேசுறாரு அப்படின்றது தான் ஒரு பிக்கெஸ்ட் டாபிக். சோ உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் விஜய், அதாவது நடிகர் விஜய் அப்படின்றத தாண்டி இப்போ டிவிகே தலைவரான விஜய் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் ரன் பண்றாரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு முன்னாடி தெரியும்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு சீரியஸா தெரியாது. பதூர் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல நடத்திட்டு இருக்காரு. இந்த ஸ்கூலுக்கு விஜய் வித்யாஸ்ரம் ஸ்கூல் அப்படின்னு ஒரு பேரையும் வச்சிருக்காரு. ஸோ சிபிஎஸ்இ சிலபஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கிற இந்த ஸ்கூல் பத்தி உங்களுக்கு யாருக்கு தெரியும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜூம்ல எடுங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அண்ட் இவரை அப்படியே ஓரமா வச்சிருவோம். அண்ட் இன்னொரு பக்கம் யாரு அப்படின்னா டிஎம்கே கட்சியில ஒரு எம்பியா இருக்கிற இன்னொரு சமா பெரிய ஒரு ஆளுங்க கலாநிதி வீரமணி அப்படின்ற இந்த ஒரு நபர் சென்னை பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ரொம்ப சூப்பரா நடத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த ஸ்கூல்லயும் பாத்தீங்க அப்படின்னா சேம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னாலும் இந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு மும்மொழிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடிச்சு நோத்திட்டு இருக்கீங்களா ஒரு குடும்பமா சேர்ந்து. அவங்களுடைய சொந்தக்காரவங்க ஸ்கூல் தான் இது அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஸ்கூல்ல மொத்தம் 3 லாங்குவேஜ் சப் லாங்குவேஜா தமிழ், ஹிந்தி அண்ட் பிரெஞ்சு. இது 3ல நீங்க என்ன வேணா செலக்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல். ஆனா உங்களுக்கு மெயின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. அப்படியே டர்ன் பண்ணி இங்க விஜய் கிட்ட வந்தோம் அப்படின்னா சேம் திங் தான் நடக்குது. இது சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்படின்னும் போது இந்த ஸ்கூல்லையும் இதே தான். உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி அண்ட் 3 லாங்குவேஜ் கொடுக்குறோம், நீங்க ஆப்ஷனல் சூஸ் பண்ணிக்கோங்க எது வேணும்னு அப்படின்னு கொடுக்குறீங்க. சரி, ஓகே. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஸ்கூல்ஸ், அதுவும் பிரைவேட்டா பணம் கட்டி மக்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைக்கிறீங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நாங்க இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வரோம்னு சொல்லும் போது ஏன் வேணாங்கிறீங்க? அதுவும் நீங்களாம் ரன் பண்ணா கரெக்ட், பணம் பார்த்தா கரெக்ட், இவங்க வந்து மக்கள், ஏழை மக்கள் படிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தெளிவான ஒரு கேள்வியை கேட்கிறாப்புல. அவர் கேட்கறதுல தப்பு இல்லையே அப்படின்னு தான் பொதுமக்களா உட்கார்ந்து பார்க்கும் போது தோன்ற ஒரு விஷயம். சோ அது கூடவே சேர்த்து அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே மாதிரி பப்ளிக்கும் பிரைவேட்டுக்கும் என்ன வித்தியாசம் வந்துட போகுது, ஈவன் வந்து ஒரு நல்லா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க பேரண்ட்ஸ் மேபி கேட்கலாம்ல, ஏங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இதே மாதிரி தான் கொடுக்குறாங்க, நீங்களும் இப்படிதான் கொடுக்குறீங்க, பட் ஃபீஸ் எங்க கிட்ட ஏங்க கலெக்ட் பண்ணீங்கன்னு கேட்டுட்டாங்கன்னா அவங்களோட வேலை காப்பாயிடும்ல. அதனாலதான் அவங்க பயந்துகிட்டு இந்த விஷயம்லாம் வேணாம், நீங்க மும்மொழியெல்லாம் உள்ள வரக்கூடாது, திணிக்க கூடாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அவங்களுக்கு பண பிரச்சனை வந்துடும், அதுக்கப்புறம் யாரும் சேர மாட்டாங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எனவே இவங்க 2 பேருடைய சண்டைகளை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ இவருக்கு ஸ்கூல் இருக்குன்ற விஷயம் எனக்குலாம் ஷாக்பா, எனக்கு முன்னாடி உண்மையா தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நான் முன்னாடியே சொன்னேன். பட் இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு, இந்த லாங்குவேஜஸ் பிரச்சனை ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. பட் இப்போ கொஞ்சம் ஃபயர் ஆகி போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மேலும் இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.